OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நுக்கட் நாட்டக் அப்படிங்கிற ஒரு இந்தி படம். நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இந்த படம் ரேட்டிங் வந்து 6.4 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ டீசன்ட் ரேட்டிங். நுக்கட் நாட்டக்னா தெரியும் உங்களுக்கு, நாடகம். நுக்கட்னா வந்து ஸ்ட்ரீட் கார்னர், தெருமுனை நாடகம். தமிழில் கரெக்டாக பண்ணால் தெருமுனை நாடகம் தான் படம். என்னடா ஒரு மாதிரியாக இருக்கேன்னு படம் பார்த்தேன். இட்ஸ் நல்ல மூவி. இது வந்து இந்த படங்கிறத விட இது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் மூவி. இது படம் கொஞ்சம் ஸ்லோ மூவி தான். ஒரு விழிப்புணர்வு, அது மாதிரி அவேர்னஸ் கிரியேட்டிவ் அப்படி கூட சொல்லலாம். அதை படம் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லைட்டாக டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்கலாம். இருக்குது என்னென்னா, 2 கேரக்டர் படத்தில். அந்த பொண்ணு மோல்த்ரின்னு ஒரு பொண்ணு, இந்த பையன் ஒருத்தன். 2 பேரும் ZIT அப்படின்னு ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த ட்ராமா ட்ரூப், அவள் வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான கேர்ள். அவள் ஃபெமினிஸ்ட்டு ப்ளஸ் நல்ல ஒரு ஆக்டிவான கேர்ள். அவள் நம்ம இந்த பையன் இருக்கான் பாரு, இந்த பையன் வந்து ஜூனியர், அவள் தான் சீனியரு ஆஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட். இந்த பையன் வந்து கொஞ்சம் சாஃப்டான பயந்த சுபாவுடைய பையன். ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த பொண்ணு தைரியமான பொண்ணு. இந்த பையனை ரேக் பண்ணுவாங்க முதல் நாள், ஃபஸ்ட் நாள் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டோன்னே ரேக் பண்ணுவாங்க. அவன் நேராக வந்து பாய்ஸ் ஹாஸ்டலில் உள்ளே பூந்து பசங்களோட ரூமை கதவை தட்டி வீடியோ கேமரா ஆன் பண்ணுவான். இவனுங்க அந்த பையனை மிரட்டுறதுலாம் ரெக்கார்ட் பண்ணி மரியாதையாக அந்த பையனை விடலைன்னா இப்போ டைரக்டர் சொல்லி உங்களை சீட்டுக்கு வச்சிடணும்னு பயந்து விடுவான். அப்போத்துலேருந்து இந்த பொண்ணு எவ்வளோ தைரியமான பொண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவள் ட்ராமா ட்ரூப் வச்சுருக்கா காலேஜ்லேயே, எந்த காம்படிஷன் போனாலும் போகிறது. ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி இருப்பாள், பெண்ணியவாதி மாதிரி அந்த கேர்ள். ஒரு சம்பவம் நடக்கும். கேன்டீனில் இருக்க அந்த பையனை வந்து அந்த கேன்டீன் ஓனர் வந்து காஸ்டில் இருக்க காலேஜில் இருக்க கேன்டீன் அது, அவனை திட்டி கண்ணா வேலை தரமான திட்டிடுவான். கண்ணா பின்னான்னு, நான் எதுக்கு தண்டை சம்பளம் உனக்கு அப்படி இப்படின்னு திரும்ப பார்த்துனே இருப்பான். இவனை எப்படா அந்த கேன்டீன் ஓனரை பழிவாங்கன்னு சொல்லி இந்த பையனை கூப்பிட்டு, இவன் பயந்தாங்கோலி இந்த கதாநாயகன் பையன், நீ வா நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நைட்டாக கேன்டீனுக்கு உள்ளே பூந்து கேன்டீனில் இருக்க எல்லா சாக்லேட்டு, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயும் பையில போட்டு திருடின்னு இந்த 2 பேர் எடுத்து வந்து அந்த திட்டுவானம் பாருங்க, அந்த சர்வெண்ட், அந்த கேன்டீனில் வேலை செய்கிற பையன், அவன்கிட்ட கொடுத்து உனக்கான வெகுமானம்டா அது, அந்த ஓனருக்கு தான்டா பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள்லாம் உடைய பொண்ணு அது. ஒரு செயலி வந்தால் இவன் 2 பேரும் திருநாங்க தெரிஞ்சு 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணவனே ஓன் அழுவான் அவன். அப்புறம் அந்த டைரக்டர் சொல்லுவார், இல்லை ஒன்று பண்ணுறேன், உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பெருசாக புரட்சி பண்ணுறேன் அதை பண்ணுறலாம் நீ பண்ணாத, புரட்சினா பக்கத்தில் ஸ்லம் இருக்குது, அங்கே 5 பசங்க ஸ்கூல் பசங்க எவனும் வரவே மாட்டான், அந்த ஸ்கூல் பசங்களை வந்து ஸ்கூலில் சேர்த்து படிக்க வை நீ, அதுவே உனக்கு பெரிய புண்ணியம், அதான் ரியல் புரட்சி அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறா அப்படிங்கிறதாங்க படம். அந்த ஸ்லம்மில் போகிறது, அந்த பசங்களை கொண்டு வர்றது, அதுக்கு படுற கஷ்டங்கள் நம்ம ஊரில் ரொம்ப ஷாக்கிங்காக இருங்க. பேரண்ட்ஸ்லாம் வந்து பிள்ளைங்களை படிக்க அனுப்புறது எவ்வளோ தப்புன்னு பேசுகிறாங்க. சரி, நீ பாட்டு ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிடுவேன், போய் பசங்க பிச்சை எடுத்தால் தான் எங்களுக்கு காசு, டெய்லி காலையில் பிச்சை எடுக்க போனோம், வேலைக்கு போக தேவையில்லையா வேணும், படித்து என்ன பண்ணுறது, இப்போத்துலேருந்தே வேலையை படித்து எப்போ டாக்டராகி எப்போ வக்கீலாகி அவன் சம்பாதிக்கிறது, என் பையன் இப்போத்துலேருந்தே சம்பாதிக்கிறான்னு அவங்க அப்பங்காரன் என்ன சம்பாதிக்கிறான்னு டெய்லி ரோடாக போய் பிச்சை எடுக்கிறது, சிக்னலில் பிச்சை எடுக்கிறது நம்ம ஊர்லாம் பார்க்குறோம் பாருங்கள். உண்மையிலே அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய படம். அந்த படிப்புக்காக இந்த பசங்க 2 பேரும் போராட்டம் பண்ணுறது, தெருமுனை நாடகம் பண்ணி கம்யூனிட்டியில் பீப்புள்லேருந்து எத்தனை பேரை கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்க்குறாங்க, அவங்க படிக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான ஒரு சுபமாக முடிகிற ஒரு சந்தோஷமான படம். அது நாட்டில் இலிட்ரேட் எவ்வளோ பேர் இருக்காங்க, படிப்பு வந்து நமக்கு வேஸ்ட்டுன்னு நினைக்கிற பெற்றோர்கள், ஒரு சமூகம் இது மாதிரி வளர்ந்துக்கிட்டே வருது. எனக்கு கையில் பிச்சை எடுத்தால் தான் சாப்பாடு, எனக்கு நான் எங்கே ஸ்கூலுக்கு போகிறதுன்னு கேட்கும்போது அந்த பக்கத்தில் இருக்க நியாயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு எந்த அனாதை மாதிரி ஜிப்சி மாதிரி இருக்காங்க, ஒரு மாதம் இந்த ரோட்டில் இருக்கிறாங்க, இன்னொரு மாதம் இன்னொரு ரோட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ரேஷன் ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, பிலோ பாவர்ட்டி லைன் கிடையாது. அதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுலாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா படத்தில் என்ன எனக்கு ஒரு விஷயம்னா, இந்த பையன் இருக்கிறான் இல்லைங்களா, கதாநாயகன் பையன், அவன் வந்து ஸ்லைட்டாக அவன் வந்து இந்த கே டைப்பில் இருக்கிறான். அவன் ஒரு வீடியோவில் எவனோ ஒரு வெள்ளைக்கார பையனை அங்கே வர வைக்கிறது, ஆடியோவில் ஸ்லைட்லி அவன் கே நேச்சராக இருக்குது.
ஒரு ஸ்டேஜில் அவன் திருந்துறான். படிப்புலாம் இந்த ஆட்டம் மாட்டலாம் கூடாது, நான் படித்து யூஎஸ்க்கு போகிறேன், படிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு அந்த மேல் வீடியோ அந்த மாதிரி கே வீடியோலாம் பார்க்கறதுலாம் ஸ்டாப் பண்ணால், அந்த கே குரூப்னு ஒருத்தனுக்கு அந்த பையன் ஏன் இந்த மாதிரி விலைக்கு போகிற, நீ உன்னோட உரிமையை நீ காப்பாற்றணும், அதெல்லாம் நீ வந்து சேரணும் அப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன எனக்கு தோணுதுன்னா, ஒரு ஏஜில் வந்து இதுவா அதுவான்னு புரியாத ஒரு ஏஜில் எல்லாருமே இருப்போம். அந்த நேரத்தில் அந்த பையன் எனக்கு வேணாம் சொல்லிட்டு நான் திருந்தணும் இல்லை, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது இவங்க வந்து அதெல்லாம் கிடையாது, நீ வா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து திருப்பி எல்ஜிபிடி கொண்டு வந்து இந்த எல்ஜிபிடி வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அது ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. அது அவன் ஏதோ வேணாம் ஒரு ஸ்டேஜில் குழப்பமாக இருந்தால் நான் கே மூவிஸ்லாம் பார்த்தேன். பட் இப்போ நான் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இருக்கணும்னும் பொழுது இல்லை உன்னோட உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது, நீ வா நம்ம வந்து போராடணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அது மாதிரி விஷயங்கள் சங்கடமாக இருக்குது. அதை என்கரேஜ் பண்ணுறது அவ்வளோ நல்லதான்றது எனக்கு தெரியல. ஐ லீவ் இட் டு த ஆடியன்ஸ். ஸோ ஒட்டுமொத்தத்தில் படம் வந்து ஒரு அவேர்னஸ் படம். அது யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ அழகாக பண்ண முடியும், நினச்சா புரட்சி பண்ண முடியுன்றதெல்லாம் விட்டுட்டு படிப்பு சொல்லி கொடுக்குறது எவ்வளோ பெரிய புரட்சிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் படம் போர் அடிக்கும், பட் ஆனால் மெசேஜ் உள்ள படம். அந்த பொண்ணு மோல்ஸ்ட்ரீன் அந்த கேரக்டர், அந்த பொண்ணோட நடிப்பை மட்டும் பாருங்கள், வெடன்னு இருக்கும். கதாநாயகிலாம் கிடையாது, அது சும்மா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கும். என்ன நடிச்சிருக்குன்னு பாருங்கள், அந்த பொண்ணு அவ்வளோ நீட்டாக நடிச்சிருக்கோம். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய, குடும்பத்தில் இருக்கவங்க யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பாருங்கள். இந்த சோஷியல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறோம், இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நுக்கட் நாட்டக், தெருமுனை நாடகம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இன்னொரு படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு சந்திக்கிறேன். டில் தென் see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.